Taste the Daily. ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே ஆட்சி திமுக ஆட்சி என்றும், திமுக ஆட்சி என்றால் கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் தான் என கோவை மாவட்டம் துடியலூரில் நடைபெற்ற பிரச்சார பயணத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டினார். அந்த அளவுக்கு கோவை மாவட்டத்திலே மக்கள் எழுச்சியாக இருக்கின்ற காட்சியை நாம் பார்த்தோம். 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 100% வெற்றியை தந்த மாவட்டம் கோவை மாவட்டம். அதே போல 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் கோவை மாவட்டத்தில் இருக்கின்ற 10 சட்டமன்ற தொகுதியும் வெற்றி பெற்று தர வேண்டும். அதுவும் கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதி அதிமுகவுடைய எக்கு கோட்டை. எந்த கொம்பனாலும் கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதியிலே வெல்ல முடியாது. அந்த அளவுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது நிறைய திட்டங்களை வாரி வழங்கி இருக்கிறோம். குடிநீர் திட்டம் அற்புதமா கொடுத்தோம். அது மட்டும் இல்லாம 409 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கோயம்புத்தூர் மாநகராட்சியுடன் புதிதாக இணைக்கப்பட்ட துடியலூர், வெள்ளக்கிணறு, விளாங்குறிச்சி, சின்னவேடம்பட்டி, சாவணம்பட்டி, காலப்பட்டி, குறிச்சி மற்றும் குனியமுத்தூர் ஆகிய 8 பகுதிகளுக்கு குடிநீர் பகிர்வான அபிவிருத்தி திட்ட பணிகள் அதிமுக ஆட்சி நடக்கும். இப்படி ஒரு திட்டமாவது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த கோவை மாவட்ட மக்களுக்கும் கவுண்டம்பாளையம் பகுதி மக்களுக்கும் செய்திருக்கின்றார்களா? இல்ல. நாம அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட 3வது கூட்டு குடி திட்டத்தை திரு உதயநிதி ஸ்டாலின் வந்து ஸ்டிக்கர் ஒட்டி திறக்கிறார். வெக்கமானம் கிடையாது. அடுத்தவன் பெற்ற பிள்ளைக்கு இவர் பேர் வைக்கிறார். அதுவும் நாம் பெற்ற பிள்ளைக்கு. அது அதிமுக ஆட்சி என்பது நாம் பெற்ற பிள்ளைகளை அவருக்கு உதயநிதி ஸ்டாலின் வந்து ஸ்டிக்கர் ஒட்டி ரிப்பன் வெட்டி திறப்புலா பண்ணிருக்கிறார். சிந்தித்து பாருங்க. இந்த கவுண்டம்பாளையம் ஆகட்டும் இல்லது கோவை மாநகராட்சியாகட்டும் கோவை மாவட்டத்துக்காகட்டும் எந்த ஒரு பெரிய புதிய திட்டத்தையும் இதுவரைக்கும் திமுக ஆட்சியில் வரல. அதிமுக ஆட்சியில் பல பாலங்கள் கவுண்டம்பாளையத்திலேயே கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் பல பாலத்தை கட்டி கொடுத்திருக்கின்றோம், சாலைகளை கொடுத்திருக்கின்றோம். அதிமுக ஆட்சியில் கிட்டத்தட்ட 200 உட்புற சாலைகள் சீர் செய்ய வேண்டும் என்பதற்காக நிதி ஒதுக்கீடு செஞ்சிருந்தோம். ஆட்சிக்கு வந்த உடனே அத்தனையும் ரத்து பண்ணிட்டாங்க. அதோட திமுக ஆட்சினாவே ஊழல் ஆட்சி. ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் இந்தியாவில் திமுக ஆட்சி தான். திமுக ஆட்சியில் தான் லஞ்ச லாவண்யம் எல்லா துறையிலும் தலைவிரித்து அறிகிறது. கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன் தாரக மந்திரம் திமுக. ஸ்டாலின் தினந்தோறும் ஊடகத்தில் வருவாரு, பத்திரிகையில் வருவாரு, புதுசா ஒரு திட்டத்தை அறிவிப்பார். அதோட இந்த திட்டம் காணாம போயிடும். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு முறையும் ஒரு புது திட்டத்தை அறிவிப்பார். அதுக்கு ஒரு குழு போடுவார். குழு அரசாங்கம். ஸ்டாலின் மாடல் அரசாங்கம், குழு அரசாங்கம். இதுவரைக்கும் 52 குழு போட்டிருக்கார். 52 குழு போட்டிருக்கார். எப்படி மக்களை ஏமாத்துறாங்க. போட்டோ ஷூட் போட்டு அப்படியே தொலைக்காட்சிக்கு வந்து போஸ் கொடுப்பாங்க. நம்முடைய தொலைக்காட்சி நண்பர்களும் அதை படம் பிடிச்சு அன்றாட செய்தியா வெளியிடுவாங்க. இதுதான் கடந்த 50 மாத திமுக ஆட்சியினுடைய சாதனை. வேற என்ன சாதனைப்படுத்த முடிஞ்சதா? மாநகராட்சி பகுதி மின் கட்டணம் 52% உயர்ந்து போச்சு. 2000 ரூபாய் மாதத்திற்கு மின் கட்டணம் கட்டணுங்க, 5000 ரூபாய் கட்டணும். வீட்டு வரி 100%, 1000 ரூபாய் வீட்டு வரி போட்டா இப்ப 2000 ரூபாய் கட்டணும். அது மட்டும் இல்ல, கடவரி 1000 ரூபாய் நீ கட்டிட்டு இருந்தியா, 2500 ரூபாய் கடவரி கட்ட வேணும். குடிநீர் வரி, குப்பை வரி
எல்லா வரி மேல் வரி போட்டு மக்களை வதைக்கின்றதா இந்த ஆட்சியுடைய சாதனை. பீக்கவர் அதுக்கு அதிக கட்டணம். இப்படி மக்களை வாட்டி வதைக்கின்ற ஆட்சி தேவையா? தேவைங்களா?